அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ ஜுரம் பெரியவர்களுக்கு ஜுரத்துக்கு ஒரு முறை சொல்கிறேன். இது மிகவும் பயனுள்ள தகவல். இந்த மருந்துகள் சாப்பிட்டு நீங்கள் எப்பேற்பட்ட ஜுரம், இப்போ புது புது ஜுரம்லாம் வருதுன்றாங்க, கிருமி ஜுரம்லாம் சொல்கிறாங்க. பல கிருமியினால் வர ஜுரம், தீராத ஜுரம். சில பேருக்கு எவ்வளோ மருந்து சாப்பிட்டாலும் ஜுரம் தீரவே தீராது. அந்த மாதிரி ஜுரம் வந்தாலும் இந்த மருந்து நீங்கள் கரெக்டாக கலந்து காம்பினேஷன் பண்ணி கொடுத்தா கட்டுப்படும். அந்த மருந்தை இப்போ நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம். இது நீங்கள் எல்லாமே கடையில் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பயனடையலாம். லிங்க செந்தூரம் 10 கிராம். நான் ஏன் எல்லாம் பொறுமையாக சொல்கிறேன்னா, ஒரு பதிவு போடுறோம், நான் வேகமாக சொல்லிட்டா நீங்கள் கேட்பீங்க, அதை ஃபாலோ பண்ண முடியாது. அப்படியே அந்த பதிவு எனக்கும் பயனில்லை, கேட்குற உங்களுக்கும் பயனில்லாமல் போயிடும். அதனால தான் நான் ஒவ்வொரு மருந்தும் பொறுமையாக சொல்கிறேன். அதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் உங்கள் நோட் புக்கிலோட எழுதி வச்சுக்கலாம். யாருக்கும் ஜுரம் வந்தால் நீங்கள் அந்த மருந்து மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு உயர்ந்த முறை தான் நான் சொல்கிறேன். இந்த காம்பினேஷன் மெத்தடில் கொடுத்தீங்கன்னா ஜுரம் பூரணமாக சரியாகும். என்ன சொன்னால், லிங்க செந்தூரம் 10 கிராம், கஸ்தூரியாதி குடிகா 10 கிராம், பவழ பஸ்பம் 10 கிராம், சிரிங்கி பஸ்பம் 10 கிராம், ஆறுமுக செந்தூரம் 10 கிராம், திரிகடுகு சூரணம் 50 கிராம். இந்த மேலுள்ள 5 மருந்து ஒன்றா பாட்டிலில் கலந்து வச்சுட்டு திரிகடுகு சூரணத்தை ஒன்றா கலக்கக்கூடாது. இப்படி வச்சுக்கிட்டே வச்சிங்கன்னா, ஏன்னா திரிகடுகு சூரணம் 3 மாதத்தில் கெட்டு போயிடும். இந்த மேலே இருக்க பஸ்பங்கள் செந்தூரங்கள்லாம் கெடாது, குடிக்கலாம். அதனால் அதை நீங்கள் தனியாக ஜுரம் கலவைன்னு தனியாக வச்சுட்டு, எப்போ ஜுரம் யாருக்கு வந்தாலும் அந்த கலவையிலேருந்து எடுத்து ஒரு 100 மில்லிகிராம், ஒரு சிட்டிக்கு அளவு திரிகடுகு சூரணம் ஒரு 1/4 டீஸ்பூனில், அது கம்மியாக கூட கொஞ்சமாக ஒரு வெறிகடி அளவு எடுத்து கலந்து காலை மாலை 100 மில்லிகிராம்னு போட்டிருக்கோம். அது நீங்கள் அதுக்கு முன்ன பின்ன வயதுக்கு தகுந்தப்ப கொஞ்சம் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். 150 மில்லிகிராமும் கொடுக்கலாம். குழந்தைங்களா இருந்தால் 500 மில்லிகிராம் கொடுக்கணும். தேனில் கொடுக்கலாம், அப்படி இல்லை இஞ்சி சாறுடனும் கலந்து கொடுக்கலாம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா ஜுரம் எந்த விதமான ஜுரம் இருந்தாலும் கட்டுப்படும். இதுக்கு துணை மருந்தாக மகா சுதர்சன மாத்திரையும் கொடுக்கலாம். இதுவும் துணை மருந்து, மகா சுதர்சன மாத்திரை. அது கொடுத்தாலும் ஜுரம் கொஞ்சம் கட்டுப்படும். யுனானியில் ஹப் புகார் அப்படின்னு ஒரு மாத்திரை இருக்குது. அதையும் சேர்த்து 2 மாத்திரைகளாக கொடுக்கலாம். 3 வேளை கொடுக்கலாம் அந்த மாத்திரையை. அது மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த நோய் நல்லா கட்டுப்படும். மலேரியா ஜுரம் இருந்தாலும் தீரும், மலேரியா ஜுரம் வந்தாலும் தீரும். எந்த விதமான ஜுரங்கள் வந்தாலும் அதுக்கு அரிஸ்டம் இருக்குது. அந்த அரிஸ்டம் துணை மருந்தையோட சேர்த்து கொடுக்கலாம். அமிர்த அரிஸ்டம்னு பேர், ஜுரத்துக்குனே செய்கிற அரிஸ்டம் அது. அதை ஒரு 20 ml கொடுக்கலாம். ஆஃப்டர் ஃபுட்டு கொடுங்க. அந்த மேலுள்ள மருந்துலாம் பிஃபோர் ஃபுட்டு கொடுங்க. இந்த அரிஸ்டம் ஆஃப்டர் ஃபுட்டு, சாப்பாட்டுக்கு பிறகு கொடுங்க. அமிர்த அரிஸ்டம், தசமுல அரிஸ்டம், 2த்தையும் கலந்து கூட கொடுக்கலாம். இது ஒரு 15 ml, அது ஒரு 15 ml கொடுக்கலாம். கலந்து கொடுத்தீங்கன்னா ஜுரம் நல்லா கட்டுப்படும். மிக அருமையான மருந்து. இதை நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பயனடையணும்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதோட இன்னும் கூட ஒரு அடிஷ்னல் மெடிசன் பார்த்திங்கன்னா, நிலவேம்பு குடிநீரும் கொடுக்கலாம். பஞ்சதித்தக ரிஷ்டம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது, அதையும் கொடுக்கலாம். பஞ்சதித்தக ரிஷ்டம் 15 ml கொடுக்கலாம். நிலவேம்பு குடிநீர்
அது நிலவேம்பு வாங்கி கொதிக்க வச்சு அந்த தண்ணி அதான் இப்போ எல்லோரும் இந்த கொரோனாக்காக தான் கொடுக்குறாங்க எல்லோரும். அதுக்கு இந்த நிலவேம்பு குடிநீர் தான் கொடுப்பாங்க. ஜுரம்னாவே அதை கொடுக்கலாம். இதெல்லாம் துணை மருந்து தான். துணை மருந்தே பார்த்திங்கன்னா எல்லோரும் அதை குடிச்சு நோய் குணமாக்கிறாங்க. நிலவேம்பு ஜுரம்னாவே நிலவேம்பு குடிநீர் வந்து ஒரு பெரிய பானையில் போட்டு எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுக்குறாங்க. பாருங்கள், துணை மருந்துக்கு ஜுரம் சரியாகுது. மேற்கண்ட மருந்துலாம் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் பிரமாதமாக வேலை செஞ்சு ஜுரன்றதே இல்லாமல் போயிடும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இது ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாச சத்தியக்கு வந்து அவர்களுடைய ஆலோசனைப்படி தான் இதை நம்ம சொல்கிறோம். அவர் அருளியது தான் இது. அருமையான மருந்து இது. இதை பயன்படுத்துங்க. நான் சொல்கிற எல்லா மருந்தும் அவருடைய முறை தான் நான் சொல்ல முடியும். அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த முறையை நம்ம வெளிப்படுத்துகிறோம். மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.